விஜயவாசவி சரணம். ஜாலியாய் கலட்டவா தாலி. ஒரு ஜோசியரிடம் சென்று, ஜோசியரே, எப்பொழுது பார்த்தாலும் எங்கள் இருவருக்கும் சண்டை வந்து கொண்டே இருக்கிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை, கொஞ்சம் ஜாதகம் பார்த்து சொல்லுங்க என்றார். ஜோதிடர், உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடந்துச்சு? ஓ, அதான் இப்படி. தாலி கட்டின நேரம் சரியில்லையே. அந்த கிரகம் இங்கே இருக்கணும், இந்த கிரகம் அதை பார்க்கக்கூடாது. இதுவோ உச்சத்தில். அடாடா, இதோ இந்த கிரகம் பகையா இருக்கே. சரி, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. உங்கள் தாலியை கழட்டி அம்மன் கோயில் உண்டியில் போட்டுடுங்க. அப்புறம் நான் சொல்கிற மாதிரி நான் குறித்து தர்ற தேதியில் மறு கல்யாணம், மறு தாலி கட்டிக்கோங்க, சரியா போயிடும். என்ன கூத்து இது! அறியாமையின் உச்சக்கட்டம் அல்லவா இது? அதே வாழ்க்கை துணை, அதே வாழ்க்கை பிரச்சனை. இதில் தாலி மாறினால் வாழ்க்கை நிலை மாறுமா? பிரச்சனை என்பது எப்படி மாறும்? பிரச்சனையின் அடிப்படை காரணத்தை அறியாமல் பரிகாரம் என்ற பெயரில் நமது மூளையை அடகு வைப்பதா? அக்னி சாட்சியோடு, தேவாதி தேவர்கள் ஆசியோடு, பெரியோர்கள் முன்னிலையில் கட்டப்பட்ட தாலி பெண்ணின் உயிர் போனாலும் உடன் போகும் மங்கள பொருளாக காலம் காலமாக ஒரு நியதியை வைத்திருப்பதால் தானே இந்த நாட்டின் கலாச்சாரமே மிக மிக உயர்ந்த குடும்ப வாழ்க்கை பாதையை வகுத்து தந்து இருக்கிறது. அதனால் தானே ஒருவனுக்கு ஒருத்தி, அந்த ஒருத்திக்கும் தாலியே வேலி என்னும் நிலை தந்து ஒழுக்கமான உன்னத சமுதாய அமைப்பை தந்து இருக்கிறது. ஒருவருடைய எண்ண அலைகளே வாழ்க்கை நிதியை எழுதுகிறது என்பதை விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கூறுகிறது. நமது எண்ண அலைகள் மூலம் நமது சுற்றி உள்ளவர்களின் உள்ளங்களை மாற்றும் சக்தி அதற்கு இருக்கிறதல்லவா? அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பெண்ணிற்கும் தான் அணிந்திருக்கும் தாலி மூலம் கணவனின் நலனை அதிகரிக்கச் செய்யும் ஆற்றலை தர முடியும் என்பதல்லவா நமது பாரத அதிசயம். பெண்கள் தங்களுடைய தாலியின் மூலம் தாங்கள் சுமங்கலியாக இருக்க வேண்டும், தனது கணவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சதா சர்வ கால பிரார்த்தனையாக நினைக்கும் பொழுது அதுதானே வாழ்க வளமுடன் வாழ்த்து ஆகிறது. அந்த பிரார்த்தனை கணவருக்கு பாதுகாப்பு கவசமாகிறது. அதே வாழ்த்து மனைவி மேல் கணவருக்கும் அபரிமித அன்பு உண்டாக காரணமாகிறது. அதனால் தானே உதிர பந்தம் உதிரினாலும் கூட கயிற்று பந்தம் கட்டி போட்டு கடைசி வரை துணையாகிறது. இது காலம் காலமாக தொடர்வதால் தானே எண்ணத்தின் ஆற்றல் சக்தி மிக்கதாக அமைந்து அற்புதமாக இருக்கிறது. ஒரு பெண்ணிற்கு மாங்கல்ய நான் சூடும் நிகழ்வு மகத்தான நேரமாகும். வாழ்க்கையின் பல மாற்றங்களுக்கு மகத்தான நேரமாகும். அதனால் நல்ல நேரம் பார்த்து மாங்கல்யம் சூட்டி கொள்ளப்படுகிறது. ஆனால் நமது தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நேரம் என்பது நமது ஜனன முதல் செல் உருவாகும் நேரம்தான். அது சரிவர தெரியாததால் அடுத்த நிலையில் கணிக்கக்கூடிய இந்த உலகை எட்டி பார்க்கும் நேரம்தான். அதேபோல் நம்மால் உருவாகும் குழந்தையின் ஜனன காலம் சரியாக அமைய வேண்டுமானால் குழந்தை உருவாகும் சூழ்நிலை சரியாதனாக இருக்க வேண்டும். இதுதான் சரியான ஜோதிட சாஸ்திரம். இதை தவிர மறு கல்யாணம், மறுத்தாலி என்பது ஒரு சிலரால் ஏற்படுத்தப்பட்ட ஏற்க முடியாத கூற்றாகும். தலையெழுத்து என்பது தலை உருவாகும் பொழுது உருவாகிறது. இன்னொரு முறை நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் உங்கள் தலையை உருவாக்க முடியுமா? எங்கே? நீங்கள் பிறந்த நேரம் சரியில்லை என்பதற்காக இன்னொரு முறை பிறந்து காட்டுங்களேன் பார்க்கலாம். உண்மையான பரிகாரம் என்பது என்ன? ஏதோ விதத்தில் கூடுதலாக நாம் மற்றவர்களை விட கஷ்டப்படுகிறோம் என்றால் அதற்கு முன்வினை பயனே காரணம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அதன்படி நமது பாவ கணக்குகள் அதிகமாக இருந்தால் நமது புண்ணிய கணக்குகளை அதிகமாக செய்வதற்காக சக்தி மிக்க ஆற்றல் பயன் தரும் விதமாய் ஹோம புகை வளர்த்தல், தானம் செய்தல், பலர் வணங்க தெய்வ காரியம் செய்தல், குளம் போன்ற நீர்நிலை அமைத்தல், ஏழைகளுக்கு உதவி செய்தல், சுற்றுப்புற சூழல் தூய்மையாக்கும் விதமாக ஜோதிட சாஸ்திரம் பிறருக்கு உதவி செய்து புதிய கணக்குகளை கூட்டுகிறது. இப்படிதான் பரிகாரம் இருக்க வேண்டும். சரி,
ஏன் இந்த தாலி கட்டும் பழக்கம்? மனித நாகரிகம் மேம்படத் தொடங்காத காலத்தில் எந்தவித ஏற்பாடுமின்றி ஆணும் பெண்ணும் இணைந்தனர். ஒரு பெண்ணுடன் வாழ்ந்தவன் அந்த பெண்ணை விட அழகோ திறமையோ இருந்து அவனை சந்தித்து விட்டால் புதிதாக வந்தவளுடன் வாழத் தொடங்கி விடுகிறான். அவளை கைவிடுகிறான். பெண் நீதி கேட்டால் அந்த பெண்ணை தெரியவே தெரியாது என்று சொல்லிவிடுவான். இவ்வாறு பொய்யும் வலுவும் தோன்றிய பொழுது சமுதாயம் தரிகட்டு போய்விடும் என்று எண்ணி தாலி கட்டும் சடங்கு உட்பட திருமண சடங்குகள் தோன்றின. தாலி என்ற சொல்லுக்கு தாளம் என்பது வேர் சொல். தாளம் என்பது பனை ஓலையை குறிக்கும். இந்த பெண்ணை நான் மணந்து கொண்டேன், இவளை என்றும் பிரியாமல் வாழ்நாள் முழுதும் வாழ்க்கை துணையாக கொண்டு காப்பாற்றுவேன் என்று பனை ஓலையில் எழுதி அதை ஓர் உலோக குழையில் இட்டு அக்குழையை மஞ்சள் கயிற்றில் கட்டி தொங்கவிட்டு அதனை பெண் கழுத்தில் ஆணை கட்டச் செய்தார்கள். தாளத்தினால் ஆன உறுதிமொழி என்பதால் தாலி என்று பெயர் ஆனது. அந்த தாலி குடும்ப உறுப்பினர்கள் பெரியோர்கள் முன்னிலையில் கட்டிய பின்தான் குடும்பம் நடத்த வேண்டும் என்று பழக்கம் வந்ததால் தாலி கட்டிய பெண்ணை ஆண் ஏமாற்ற முடியாமல் போனது. பெண்ணிற்கு தாலியே முக்கிய சாட்சியானது. ஆண் உன்னை இறுதி வரை காப்பாற்றுவேன் என்று பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டுவதால் அந்த பெண்ணையும் குழந்தைகளும் தன் உயிரே போனாலும் சரி, அவனின் உடல் அசௌகரியங்கள் ஆனாலும் சரி பொருட்படுத்தாமல் காப்பாற்றுகிறான். அதனால் தான் தாலி கட்டி கொண்ட பெண்ணும் தாலியை உயிரினும் மேம்பட்டதாக கருதி போற்றுகிறாள். இதை தவிர தாலி கட்டுவதற்கு ஜோதிட சாஸ்திரம் இல்லவே இல்லை. உணர்வு பூரணமாக உயிரின் கலப்பாக உள்ள கலப்பாக என்றுமே மாற்ற முடியாத சக்தியாக செயல்படும் ஆற்றல் தாலியாகும். அதனால் உயிரின் பூரணமாக கட்டிக்கொள்ளும் தாலி மரபினை ஜோதிட சாஸ்திரத்திற்குள் கொண்டு வந்து குளறுபடி செய்ய ஏதுவாகும் பரிகாரங்களை செய்வது சீர்கேட்டுக்கு தான் வழி. ஒரு கயிற்றிலே கணவன் உயிர் இருக்கிறதா என மேலை நாட்டினர் சில நூற்றாண்டுகளுக்கு முன் கேலி பேசினர். ஆனால் அந்த மேலை நாட்டினரும் இன்று இந்த கயிற்று கலாச்சாரத்தை கண்டு அதிசயம் என திரும்பி பார்க்கின்றனர். இந்த தாலித்தான் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ வைக்கிறது. அந்த ஒருத்திக்கும் தாலியே வேலியாகிறது. மிருக வாழ்க்கையாக இல்லாமல் மேம்பாடான ஒழுக்கமான வாழ்க்கையை வகுத்து தருகிறது. ஆனால் இத்தனை ஆற்றல் வருவதற்கு தாலியை எந்த நிலையிலும் கலட்டாமல் இருக்கும் நியதியில்தான் இது சக்தி மிக்கதாக இருக்கிறது. இந்த நியதியை சில ஜோதிடர்கள் தங்கள் கூற்றால் மாற்ற வேண்டிய நிலை வந்தால் அது பல கலாச்சார சீர்கேட்டின் வழியாக இருக்கும். மீண்டும் மீண்டும் இங்கு நாம் வலியுறுத்தும் கருத்து மறுதாலி என எந்த ஜோதிட சாஸ்திரமும் சொல்லவே இல்லை. அதனால் சக்தி மிக்க ஆற்றல் மிக்க தாலி கயிற்றின் மரபை மாற்றாதீர்கள். உதிர பந்தமே உதறலாம், ஆனால் கயிற்று பந்தமே காப்பு என்பது இறைமையின் வரம். ஸ்ரீபாத சரணம் சரணம் நமாமி. ஸ்ரீபாத சரணம் சரணம் நமாமி. ஸ்ரீபாத சரணம் சரணம் நமாமி.